வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்றத்திற்கு திமுக சார்பில் மீண்டும் மதியழகன் அவர்களுக்கு இங்கு சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த கால பணிகளில் கடந்த 5 ஆண்டு காலமாக அவர் என்ன செய்தார் இந்த பர்கூர் சட்டமன்றத்திற்கு என்பதை நாம் கொஞ்சம் பார்ப்போம். முதலில் அவர் கல்வித்துறையில் கை வைத்தது எப்படி? ஒவ்வொரு பள்ளியிலும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருக்கின்றது, SMC இருக்கின்றது. அது மட்டுமின்றி இந்த திமுக ஆட்சியால் கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்டம் இருக்கின்றது. இந்த அனைத்திலும் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள்தான் இதில் இருக்க வேண்டும். ஆனால் இவர் MLA ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற பவரை எப்படி பயன்படுத்தியிருக்கிறார் என்றால், இவருடைய லெட்டர் பேடில் அனைத்தும் தவறுதலாக அந்த பள்ளியில் மாணவர் படித்தால் என்ன, படிக்காவிட்டால் என்ன, திமுக உறுப்பினராக இருந்தால் போதும் என்ற ஒரு அங்கீகாரத்தை வைத்து அனைத்தையும் இங்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அடுத்து விவசாயம். விவசாயிகளுக்கு இவர் செய்த துரோகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த மாவட்டத்தின் ஃபேக்டரி, இந்த தொழிற்சாலைகளின் தலைவராக இருந்து கொண்டு ஒரு சிண்டிகேட் அமைத்து விவசாயிகளை தற்கொலைக்கு தள்ளிய ஒரு நபர்தான் நமது தற்பொழுதும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மதியழகன் அவர்கள். மீண்டும் அவரே இங்கு திமுகவில் இங்கு பெற்றிருக்கிறார் அடுத்து சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்காக. உண்மையிலே விவசாயிகள் யாரும் இவரை மன்னிக்க மாட்டார்கள். அடுத்தது இவர் செய்த வேலை, வேலம்பட்டியை அடுத்துள்ள கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக கோரை அரசாங்க கணக்குப்படி 199 கோடி மதிப்பிலான பாறைகளை, இயற்கை கனிம வளங்களை வெட்டி எடுத்திருக்கிறார்கள். இது நீதிமன்றத்தில் இவர்கள் அரசாங்கம் கொடுத்த மதிப்பு 199 கோடி. அது மட்டும் இல்லாமல் பர்கூரில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அனைத்தையும், மலைகளை அனைத்தையும் இவர் மண்ணாக்கி பணமாக்கி கொண்டிருக்கின்றார். இன்னொரு விஷயம், மோடிக்குப்பம் என்கின்ற இடத்தில் ஒரு அரசு பள்ளி மாணவி, 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி மர்ம முறையில் ஏரியில் பிணமாக கிடந்தார். அதற்கு இவரால் நீதி பெற்று கொடுக்க முடியவில்லை. மக்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த குழந்தையின் உண்மை சம்பவம், என்ன நடந்தது, எப்படி இறந்தது என்று மக்களுக்கு தெரியும். ஆனால் இவர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பவர், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்திற்கும் நீதி வாங்கி தர மறுத்துவிட்டார். இவரால் தான் அது நின்றுவிட்டது. இப்படி கனிம வளங்களும், இயற்கைகளையும், விவசாயிகளையும், படிக்கும் குழந்தைகளையும், பள்ளிகளையும் தன்னுடைய இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இந்த 5 ஆண்டு காலமாக எதையும் செய்யாத மதியழகன் அவர்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக வந்திருக்கிறார். மக்களுக்கே தெரியும் இவருக்கு வாக்களிக்கலாமா வேண்டாமா என்று. இவர் என்ன சொல்ல போகிறார் இந்த சட்டமன்றத்துக்கு என்று தெரியவில்லை, என்ன செய்தேன் என்று சொல்ல போகிறார் என்று தெரியவில்லை. மக்களே புரிந்து கொள்ளுங்கள். 5 ஆண்டுகளில் ஒவ்வொன்றாக சிந்திக்க வேண்டும் நீங்கள். பர்கூர் சட்டமன்ற மக்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால், இவர் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக எத்தனை முறை பயன்படுத்தினார், மக்களுக்காக என்ன செய்தார், என்ன போராடி பெற்றுக் கொடுத்தார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். மீண்டும் மதியழகன் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு MLA-ஆக வந்தால், சட்டமன்ற உறுப்பினராக வந்தால், இங்கு எந்த மலையையும் உங்களால் காப்பாற்ற முடியாது, எந்த விவசாயியும் உருப்படியாக உயிரோடு இருக்க முடியாது. பிள்ளைகள் தைரியமாக பள்ளிக்கு படிக்கவும் செல்ல இயலாது. ஏனால் அனைத்தும் தன்னுடைய அதிகார பலத்தால் இவர் அழித்து விட்டார். மீண்டும் இவர் பர்கூருக்கு சட்டமன்ற உறுப்பினராக வேண்டுமா என்பதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.